வணக்கம். இப்போ மார்ச் மாதம் தான் நடந்துட்டுருக்கு. மே மாதம் இன்னும் வரதுக்கு நாட்கள் பாக்கி இருக்குது. ஆனாலும் அதுக்குள்ள இந்த பிஜேபி தமிழ்நாடு பிஜேபிக்காரங்க பண்ணுற அலப்பறை இருக்குது பாருங்க. வெயில் வந்தால் கொஞ்சம் சித்தம் அப்படியே தடுமாறும் தெரியுமா, சித்தம் கலங்குற மாதிரி ஆகும். வெயிலில் போய் ஏன் சுற்றுற, வீட்டுக்குள்ளே இரு, அப்போ தான் கொஞ்சம் புத்தி தெளிவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக மே மாதம் வரத்துக்குள்ளேயே மார்ச்லேயே இவங்க அப்படியே சித்தம் கலங்கின மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி, எத்தை தின்னா பித்தம் போகுன்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது, தமாஷா இருக்குது, காமெடியாக இருக்குது. அவங்க பிஜேபி தலைவர்கள் முகத்தில் ஆடலைங்க. ஒவ்வொருத்தரும் பேஸ் அடிச்சா மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்படி கூட தாங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு கேலி பொருளாவோம்னு அவங்க நினச்சே பார்த்ததில்லை. வேலியில் போகிற ஓனானை தூக்கி காதில் தானே விட்டுக்கிட்டு குத்துது குடையுதுன்னு சொன்னால் எப்படி? அது மாதிரி புள்ளப்பூச்சியை தூக்கி மடியில் கட்டிக்கிட்டு ஐயோயோ அம்மா குத்துது, ஐயோயோ அப்பா குடையுது அப்படின்னா எப்படி? அது மாதிரி தான் பிஜேபி மாநில தலைவர் ஆட்டுக்குட்டி அவர்கள் ஒவ்வொரு செயலாக செய்ய செய்ய அத்தனையும் பூமராங் மாதிரி அவங்களுக்கே ஒரு காமெடி பீஸாக மாற்றி விட்டுருது. இன்றைக்கி என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே வந்த செய்தி என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நாய்கள் இருக்குல்ல, அந்த நாய்கள் எல்லாம் ஒன்றா கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? ஒரு கண்டன தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்கங்க. என்ன கண்டன தீர்மானம்? நாய்களா அப்படின்னா? ஆமாம், நாய்கள் ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நாங்கள் போகிற வண்டி அதில் நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏற்றினா இது எங்களுக்கு அவமானம் இல்லையா? நாங்கள் அந்த மாதிரி அலப்பறை பண்ணுறோமா? நாங்கள் அந்த மாதிரி பொய் சொல்கிறோமா பிஜேபிக்காரங்க மாதிரி? அல்லது பிஜேபி கமலாலயத்தில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்படுகின்றன அந்த மாதிரி நாங்கள் எங்கேயாவது பண்ணுறோமா? இவர்களை போல் மிக மிக மோசமாக கீழ்த்தரமாக ஆடியோ வீடியோ வெளியிடுறோமா? அல்லது இவங்களை போல் 3000 கோடிக்கு ஆருத்ரா ஊழல் நடந்தது, அந்த ஊழல் செய்தவரோட வீட்டுக்கு பிஜேபி மாநில தலைவர் ஓடி போய் கட்டி பிடிச்சி கொண்டாடி முத்தம் கொடுத்து அப்படியே சந்தோஷமாக இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறோமா? அல்லது இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கின்ற நாய்களாகிய நாங்கள் என்றைக்காவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறோமா? அது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது, இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற நாங்கள் என்றைக்காவது பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு கையெழுத்திட வேண்டும், அப்போதுதான் 2000 கோடியை தமிழ்நாடு பெறும் என்று நாங்கள் என்னைக்காவது ஊர்வலம் போயிருக்கோமா? அதே மாதிரி அவர்கள் ஒவ்வொருத்தர் முதுகிலையும் 1000 கோடிக்கு ஊழலை வைத்துக்கொண்டு டாஸ்மாகில் ஊழல் என்று இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத சான்றுகள், இது எதையுமே கவனிக்காம உடனே டாஸ்மாக் வாசலில் போய் போராடுறாங்களே. அப்போ எங்களை விட அவர்களை விட நாங்கள் அறிவானவர்கள் தானே. அப்போ எங்களோட வண்டியில் அவங்கள ஏற்றிட்டு எங்களை எதுக்கு நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தானே எப்போவும் உண்மையாக இருக்கோம், தமிழ் மொழிக்கு தானே உண்மையாக இருக்கோம், தமிழர்களுக்கு தானே உண்மையாக இருக்கோம், தமிழர்கள் இனத்துக்கு தானே உண்மையாக இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டு நாய்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டன தீர்மானம் ஏற்றியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பிஜேபி மாநில தலைவர் மேலே ஏற்றியிருக்காங்க. ஏன்னா முந்தி காலத்தில் சிறை தண்டனை அப்படின்னா சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைப்பாங்க, அந்த கைதி உடைய கொடுத்துருவாங்க, கை காலில் விலங்கு போட்டுருவாங்க. அது எப்படின்னா, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் நம்மோட இந்தியர்களுக்கு கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அவர்களோட இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பினார். அதை பார்த்துட்டு கூட, அந்த அவமானத்தை பார்த்துட்டு கூட இந்தியாவோட பிரதமர் வாயே திறந்து கண்டனம் கூட தெரிவிக்கலை. அப்புறம் பிரதமர் அமெரிக்காவுக்கு ஓடி போனார் ட்ரம்ப்பை சந்திக்கணும்னு. அங்கே சந்திக்கும் போதே 2வது தவணையாக இன்னும் பல இந்தியர்களை இப்படி கைகால் விளங்கிட்டு அனுப்பினார் ட்ரம்ப்பு. அங்கே பக்கத்திலே உட்காத்தி வச்சுக்கிட்டு பக்கத்திலே நின்றுட்டு கூட ட்ரம்ப் கிட்ட ஒரு வருத்தத்தை கூட பதிவு செய்யவில்லை பிரதமர். அப்படிங்கும்போது நாங்கள் அது மாதிரி செய்கிறோமா? நீங்கள் எங்களுக்கு ஒரு பிஸ்கெட், ஒரே ஒரு கால் துண்டு பிஸ்கெட்டை கொடுத்துட்டா கூட, ஒரு 2 வாய் டீ வாங்கி ஊற்றிட்டா கூட, ஒரு 2 வாய் பால் வாங்கி ஊற்றிட்டா கூட, அல்லது ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டா கூட, அல்லது ஒரு போகிற போக்கில் அப்படி தூவிட்டு போயிட்டா கூட நாங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நன்றியாக இருக்கோம். உங்கள் பின்னாடியே ஓடி வரோம்ல வாழை குலைச்சிக்கிட்டு, உங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து நாங்கள் படுத்துக்கிறோம், உள்ளே யாரும் வந்துடக்கூடாது, உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம்,
எங்களுக்கு நீங்கள் கொடுத்தது என்ன, வெறும் பொறையும் பிஸ்கட்டும் டீயும் தண்ணியும் தான். இந்த மாதிரி நிலையில் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம், இவ்வளோ நன்றியோடு இருக்கிறோம், நீங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் வாழை குலைச்சிக்கிட்டு உங்கள் கூடவே வர்றோம். ஆனால் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டையும் பொறையையும் டீயையும் பாலையும் தின்னுட்டு நாங்கள் இவ்வளோ நன்றியாக இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தில் ஒரு அரசாங்க பாதுகாப்போடு வளைய வருகின்ற பிஜேபி மாநில தலைவர், அது மாதிரி அரசாங்க பாதுகாப்போடு வளைய வருகின்ற தமிழிசை அக்கா, அதே மாதிரி வானதி அக்கா, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஜேபி தலைவர்கள் அல்லது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டவர்கள், தமிழர்கள், அது எல் முருகன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது நிர்மலா சீதாராமன் அம்மையாராக இருக்கட்டும், யாருமே நன்றியோட இல்லை. அப்போ எப்படி நீங்கள் எங்களோட வண்டியில் அவங்கள ஏற்ற போச்சு? இதற்காக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த நாய்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? நாங்கள் இந்த மக்களை போல் உடனே கண்டனம் உடனே கீழே கமெண்ட் போட்டுறாதீங்க, நாய்களோடு இவர்களை ஒப்பிட்டு பேசிவிட்டார்கள் அப்படின்லாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. நாய்களோடு ஒப்பிடவே முடியாது என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம கோபமாக இருக்கும்போது திட்டணும்னா இருக்கிற விலங்குகள் பேரெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா. எரும மாடு மாதிரி நிற்கிறியே, நாய் மாதிரி இருக்க, நரி மாதிரி ஊழையிடுற, என்ன பாம்பு மாதிரி விஷமாக இருக்கியே, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. ஆனால் அந்த விலங்குகள் ஒருத்தர் திட்டிக்கும்போது, அவங்கள திட்டும்போது, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கும்போது அவங்க சொல்லுவாங்களா இருக்கும், ஏன்னா மனுஷங்க மாதிரியே நீ பிஹேவ் பண்ணுற அப்படின்ட்டு. அவங்களோட மொழி நமக்கு தெரியாதனால நம்மால் அந்த விலங்குகள் மொழியை, பறவைகள் மொழியை தெரிந்து கொள்ள முடிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால் நாய் மாதிரி இருக்கியே, விலங்கு மாதிரி இருக்கியே, இந்த மாதிரி விலங்குகள் பேரை சொல்லி நம்ம திட்டுறதை கூட இந்த விலங்குகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. அதனால் நாய் வண்டி, நாய் என்று ஈக்குவலைஸ் பண்ணி பேசிட்டாங்க. எங்களுடைய தலைவரை அப்படி சமப்படுத்தி பேசிட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் பேசலை. உங்கள் தலைவரையெல்லாம் நாய் அளவுக்கெல்லாம் நாங்கள் பேசலை. இவர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டு மண்ணுக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டின் கொள்கைகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனத்துக்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு, தமிழ்நாட்டு வாழ்க்கைக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு பேசுபவர்களாக இருக்கு. அதை தவிர மிக மோசமாக எல்லா பிஜேபி தலைவர்களும் எப்படி முகம் பேதளிச்சு போயிட்டாங்க பாருங்க. அந்த காலத்தில் சிறைக்கு போனால் செக்கு இழுத்தாங்க, குஷ்டநோய் வந்தது பலருக்கும். அப்புறம் எவ்வளவோ பசியோடு இருந்து வெறுமை தண்ணீரை கூட குடிக்க மரியாதையாக கொடுக்காமல் சிறை தண்டனை அனுபவித்து சிறையிலேயே உயிர் துறந்த தியாகிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் பல பேர் அப்படி உயிர் துறந்தார்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் பல பேர் அப்படி உயிர் துறந்தார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும். ஆனால் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இந்த வைதிகர்கள் இப்படியாக ஒரு பட்டியலை கொடுக்க முடியுமா? சுதந்திர போராட்டத்துக்கு நாங்களும் போராடினோம் அப்படின்னு, எங்களுடைய இன்னுயிரை கொடுத்தோம், எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தோம், எங்களுடைய செல்வத்தை தியாகம் செய்தோம்னு எதையுமே சொல்ல முடியாது இவங்களால. அந்த அந்தமான் தனிமை சிறையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சாவர்கர் கூட மன்னிப்பு கடிதம் எழுதி 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 ஆங்கிலேயனுக்கே வெறுத்து போச்சு. ஐயோ இன்னைக்கு விடிஞ்சிடுச்சா, திரும்பவும் சாவர்கர்ட்டேருந்து மன்னிப்பு கடிதம் வந்துருமே அப்படிங்கிற அளவுக்கு மன்னிப்பு கடிதத்தால் ஆங்கிலேயரை மிரள வைத்தவர் சாவர்கர். அப்படியெல்லாம் இருந்த ஒரு தேசத்துல இவங்களை கல்யாண மண்டபத்தில் தாங்க கொண்டு போய் உட்காத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு பதறாங்க, முகம் வாடி போகுது, கருத்து போகுது. அப்படி சொகுசா நான் என்னோட இனோவா காரில் தான் போவேன் அப்படின்னா இறங்குமா கீழே அப்படிங்கிறாங்க. எல்லா தொண்டர்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தொண்டர்களும் வரணும் அப்போதான் நான் வருவேன், தொண்டர்களும் வரணும் அப்போதான் நான் வருவேன். என்னைக்குமா நீங்கள் எல்லாம் தொண்டர்களை மரியாதை பண்ணியிருக்கீங்க? பிஜேபியில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், இவர்களை நீங்கள் மூளை செலவு செய்து உங்களுக்கான கோஷங்களை எழுப்ப சொல்கிறீர்கள், உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்கிறீர்கள். அவர்கள் கூக்குரல் இட்டுக்கொண்டு கோஷம் எழுப்பிக்கொண்டு அங்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் வசதி வாய்ப்புகள், 1.5 மாநிலத்துக்கு ஆளுநர், அப்புறம் இருக்கிற இராணுவ வீரர்களோட பாதுகாப்பு, அப்புறம் இந்த வீடு என்னோடதே இல்லை, நான் பால் காய்ச்சி தான் வந்தேன், அங்கே கிரகப்பிரவேசம்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான பொய்களை கட்டவிழ்த்து மாளிகை மாளிகையாக வீடுகள். இன்றைக்கி தமிழிசை அக்கா எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்கங்கிறத பொதுவெளியில் உலாவிட்டு இருக்கு, கொஞ்சம் தேடி பிடிச்சி பாருங்கள்.
அது மாதிரி மிக சமீபத்தில் வானதி அக்காவோட 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ, அவர்களுடைய ஏழ்மையான தோற்றம் எல்லாம் போட்டு புகைப்படம் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தனலாபம்னு எழுதிய சகோதரி தான் அவங்க. இப்படியாக அதே மாதிரி ஹெச் ராஜா ஐயா தூர்தர்ஷனில் பொதிகை தொலைக்காட்சியில் ஹெச் ராஜா அவர்கள் பொதிகை தொலைக்காட்சியின் இயக்குநர்களுக்கு செய்த கொடுமைகள் என்னன்னு கேட்டால், நாங்கள்லாம் ராமாயணமே எழுதுவோம், மகாபாரதம் எழுதுவோம், அதை விட அதிகமாக நிறைய நூல்களை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் மத்திய அரசு அலுவலகங்கள் செய்த அந்த கொடுமைகள்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுமாதிரி எல் முருகன் அவர்கள், அவர் துணை அமைச்சராக பதவியேற்கும் வரைக்கும் தொலைக்காட்சியையோ வானொலியையோ ஒரு நேயராக கேட்டிருப்பார் அல்லது எதிரில் உட்காந்து பார்த்துருப்பார். ஆனால் அந்த ஊடகத்தின் துணை அமைச்சராக அவரை போட்ட உடனே அவருக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறது. அதை தவிர நம்மளோட வரி பணத்தில் 4 கோடி ரூபாய் எடுத்து விகடன் டெலிவிஸ்டாஸ்க்கு அவர் சீரியல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டார். 4 கோடி ரூபாய்ங்க, 1 கோடி 2 கோடி இல்லை, வாங்கியாச்சா. அது ஒரு தொடர் போயிட்டு இருந்தது, யாருமே பார்க்கல, சீந்துவாரே இல்லாமல் ஒரு தொடர் போயிட்டு இருந்தது. அப்புறம் விகடனில் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க தெரியுமா, நம்முடைய பிரதமரோட கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அந்த அமெரிக்க அதிபர் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி. மறுநாள் என்ன பண்ணார் தடாலடியாக நம்முடைய எல்முருகன் அவர்கள் அந்த ஆனந்த விகடன் தயாரித்த அந்த தொடரை ஒளிபரப்பிலிருந்து நிறுத்திவிட்டார். அதாவது 4 கோடி ரூபாயை கொடுத்து சீரியல் தயார் பண்ணுங்கய்யா பொதிகை தொலைக்காட்சிக்காகன்னு சொல்லி கொடுத்த உடனே, பொதிகை தொலைக்காட்சி தானே, அதுக்கு இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு 400 ரூபாய்க்கு ஒரு கேசட்டை வாங்கின மாதிரி அவங்க ஒரு சீரியல் தயாரித்து கொடுத்தாங்க. அந்த சீரியலையும் ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் என்பது, ஊடக தர்மம், ஊடக கண்ணியம் என்பது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்ட உடனே, கேலி சித்திரம் போட்ட உடனே ஐயா டபால்னு நிறுத்தி விட்டாரு. அது மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீயா நானா தொடரை நிறுத்தி இருக்கிறார். ஊடகம்னா என்ன? ஊடக தர்மம், ஊடக கண்ணியம், ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஸ்பீக், ரைட் டு திங்க், இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள் என்று நமக்கு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமைகள், பேசிக் பிரின்சிபல்ஸுங்கிறதே அவருக்கு தெரியலை. அதனால் எடுத்த உடனே நிறுத்திடு, சீரியலை நிறுத்திடு, அந்த வெப்சைட்டை முடக்கிடு, இன்னைக்கு பார்த்தா நீயா நானா தொடர நிறுத்திடு. இப்படியாக பிஜேபிக்காரர்கள், பிஜேபி தலைவர்கள், பிஜேபி அமைச்சர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் நலன்களை, தமிழர்களின் நலன்களை, தமிழ் மொழியை காக்கின்ற ஒற்றை தலைவராக இந்தியா முழுக்க தேடி பார்த்தாலும் நமக்கு தெரிவது நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அன்னைக்கு ஒரு ஊடக விவாதத்தில் ஒரு வலதுசாரி நபர் சொல்கிறாரு, உங்களுடைய தலைவர் ஒற்றை மனிதராக இருக்கிறார், தனிமரமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் பிஜேபியை, யாருமே அவர் கூட சேர மாட்டேங்கிறாங்க, அவரும் அழைப்பு கடிதம் கொடுத்துட்டே இருக்கார் எல்லா முதல்வர்களுக்கும், ஆனால் யாருமே சேர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எள்ளி நகையாடினார். அவருக்கு வருகின்ற 22ஆம் தேதி நம்முடைய முதல்வர் முன்னெடுத்திருக்கின்ற அந்த கூட்டமைப்பு, அந்த கூட்டத்திற்கு அழைத்து போய் பாருங்கய்யா, எங்களுடைய முதல்வர் கேட்டுக்கொண்டதின் பேரில், எங்களுடைய முதல்வரின் அழைப்பின் பேரில் இத்தனை முதல்வர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எதற்கு? தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும், ஒன்றியத்தின் எதேச்சாதிகாரத்திலிருந்து அந்தந்த மாநிலத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கைக்காக மட்டுமே. அப்படியான ஒரு சூழலை நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால் நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி ஒரு பதவியிலும் இல்லாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் பதவி எதுலேயுமே இல்லாமல், இவர்கள் பிஜேபி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோரும் அனுபவிக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் பொதுமக்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பொதுமக்களின் நலன்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பிஜேபி தலைவர்கள் எதையுமே செய்வதில்லை. மும்மொழி கொள்கையா, நாங்கள் ஒன்றியத்தை, மோடி அரசைத்தான் ஜால்ரா போடுவோம், மோடி அரசுக்கு தான் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை தவிர நீட் எக்ஸாமா, நாங்கள் மோடி அரசுக்கு தான் ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. டங்ஸ்டன் சுரங்கமா, நாங்கள் மோடி அரசுக்கு தான் ஆதரவாக இருப்போம் பிஜேபி தலைவர்கள் பேசுகிறாங்க. இப்போ டாஸ்மாக் 1000 கோடி 1000 கோடின்னு பேசிகிட்டு இருக்காங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருந்தால் நீங்கள் அதற்கான சான்றுகளை கொடுங்கள். அது இல்லாமல் சும்மா போகிற போக்கில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஆர்ப்பாட்டத்தை பண்ணிங்கன்னா, திரும்ப தமிழ்நாட்டு மக்கள்
அந்த பிஜேபி மாநில தலைவரிடம் ஆட்டுக்குட்டியிடம் கேட்குறாங்க, மிக சமீபத்தில் இந்த 3000 கோடி ஆருத்ரா ஊழல் நடந்தது, அதுக்கு உங்களோட பதில் என்ன? அது மாதிரி பொருளாதார ஊழல் செய்தவர்கள், பொருளாதார குற்றங்கள் செய்தவர்கள்லாம் பிஜேபியில் வந்து தஞ்சம் அடைகிறாங்க. உங்களோட காலகட்டத்தில் தான் இப்படியான பொருளாதார குற்றவாளிகள்லாம் பிஜேபியில் அதிகமாக வந்தாங்கன்னு உங்களுடைய தலைவரை பற்றி தமிழிசை அக்கா தான் சொன்னாங்க, வேற யாரும் சொல்லலை. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தமிழிசை அக்கா தான் சொன்னாங்க. அதற்கு என்ன பதில் இருக்கிறது ஆட்டுக்குட்டியிடம், அதை கேட்டு சொல்லுங்கள். அதை தவிர ஆட்டுக்குட்டியின் உறவினர்கள், அவர்களுடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள், ஆட்டுக்குட்டி சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள், அவருடைய மனைவி சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்களில் மிக சமீபத்தில் அமலாக்கத்துறை வந்து இதே மாதிரி ஒரு விசாரணை செய்தது. எத்தனையோ கணக்கில் வராத பணத்தை எல்லாம் அவர்களும் எடுத்துக்கொண்டு போனார்கள், எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன என்று அவர்களும் சொன்னார்கள். அதற்கு என்ன நியாயம் இருக்கிறது, அதற்கு என்ன தீர்ப்பு இருக்கிறது, அதற்கு என்ன உங்களிடம் பதில் இருக்கிறது அப்படிங்கிறத ஆட்டுக்குட்டிகிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பொதுமக்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பிஜேபி, அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி, அப்புறம் வானதி அக்கா, தமிழிசை அக்கா, எல்முருகன், அப்புறம் நம்முடைய ஹெச் ராஜா அவர்கள், அப்புறம் தொண்டர்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பாரத் மாதா கி ஜே அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் பாரத் மாதா சொந்தம் போல, நமக்கெல்லாம் பாரத மாதாவோ இந்திய அன்னையோ சொந்தம் இல்லாத மாதிரி இவர்கள் எல்லாம் இப்போதான் கூவுறாங்க. நாம் காலம் காலமாக நம்முடைய இந்திய தேசத்துக்காக உயர்த்தி குரல் கொடுத்தவர்கள் என்பதை அவர்களுக்கு போய் சொல்லுங்க. எல்லா விதத்திலும் பொய்களை கட்டவிழ்ப்பது, எல்லா விதத்திலும் பொய்யும் புரட்டுமாக மக்களை குழப்புவது என்று மே மாதம் கோடை வெயில் வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபி தலைவர்களுக்கு, பிஜேபி தொண்டர்களுக்கு, சங்கிகளுக்கு புளி கரைக்குது. கொஞ்சம் போய் வீட்டில் உட்காந்து ஜெலுசில் மாத்திரை சாப்பிட சொல்லுங்கள், நெஞ்செரிச்சல் குறையும். இல்லை ஊழல் பணத்தில் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஏசியை போட வச்சு சில்லுன்னு கூல் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் போர்வையை போத்திட்டு தூங்க சொல்லுங்கள். இப்படி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபேக் நியூஸ் செய்துட்ருக்கீங்க, எவ்வளோ தூரம் ஃபேக் ஆக்டிவிட்டி செய்துட்ருக்கீங்கிறத நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மிக சுலபமாக கண்டறிந்து சிரிக்கிறாங்க. யூ ஆர் தி ஜோக் ஆஃப் தி டெக்கேட் அப்படிங்கிறத பிஜேபி தலைவர்கள்ட்ட போய் சொல்லுங்கள். இனிமேல் நாளைக்கு என்ன காமெடி காத்துட்ருக்கு, நாளைக்கு என்ன தமாஷ் காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். திரைப்படத்தில் காமெடி நடிகர்கள்னு ஒரு குழு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கே காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி பிஜேபி தலைவர்களாக சொல்லிக்கொள்பவர்கள் தான் தமிழ்நாட்டின் காமெடி நடிகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகின்ற எல்லா ஸ்கிரிப்டும் சிரிப்போ சிரிப்பு, கேவல சிரிப்பாக இருக்குது. தே ஹவ் பிகம் தி லாஃபிங் ஸ்டாக் ஆஃப் தமிழ்நாடு. பிஜேபி கேடர்ஸ், பிஜேபி லீடர்ஸ் have become the laughing stock of தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.